எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கும் வச்சுருக்காங்க. 2024 சைனாவில் சூப்பர் மார்க்கெட் சங்கத்து சார்பாக ஒரு நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணுறாங்க, சூப்பர் மார்க்கெட் வீக்னு. அதில் என்ன பேசுகிறாங்கன்னா, அடுத்த லெவல் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஓனர் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பேங் டாங் லை அப்படின்ற பேரில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அதோட ஓனர் யூ டாங்லி, டோங்லி கிடையாது, டாங்லி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ காலகட்டங்களில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. நம்ம ஏன் அவங்களுக்கு எஸ்எல்சிஎல் இல்லாமல் அன்ஹாப்பி லீவ் பாலிசின்னு ஒரு பாலிசி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்மளுக்கு என்னைக்காட்டு ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அன்றைக்கி ஒரு நாள் வெறுப்பாக இருக்கும், அன்றைக்கி நம்ம தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். அதுக்கு ஏதாட்டு பொய் சொல்லி தான் லீவ் போடுவோம். அந்த பொய்யே இல்லாமல் அன்றைக்கி ஒரு லீவு, அன்ஹாப்பி லீவுன்னு ஒரு லீவை கொடுத்து அந்த லீவை அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாரு. அது வருஷத்துக்கு ஒரு 10 லீவ் கொடுக்கலாம். இதால் என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்தா எம்ப்ளாயி இன்னும் எங்கேஜிங்காக வேலை செய்வாங்க. அது நம்ம பிஸ்னஸ்க்கு இன்னும் க்ரோத் ஆகும்ன்ட்டு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. அவங்க கூட இருக்க மற்ற பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் இதை ஒத்துக்கவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இந்த லீவ் எடுக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேணுன்றப்ப எடுத்துக்கலாம். இந்த விஷயம் சைனாவில் இருக்க ஹனாயின்ற ஒரு ப்ராவின்ஸில் நடந்துச்சு. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் லீவ் போடுறதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் ஆஃபீஸில்? நம்மளுக்கே இருக்கே, தாத்தா சேர்த்துட்டாரு. பாய்.